அனைவருக்கும் வணக்கம். இன்று சட்டமன்ற விவாதத்தில் கலந்து கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றம் தற்சமயம் சட்டமன்றமாக இல்லாமல் சண்டை மன்றமாக நடைபெறுகிறது என்ற ஒரு விவாதத்தினை அவருடைய கருத்துரை சட்டமன்றத்தில் இன்று பதிவு செய்தார்கள். அது 100க்கு 100 உண்மைதான். இப்பொழுது நடைபெறும் சட்டமன்றம் சட்டமன்றமாக நடைபெறவில்லை, சண்டை மன்றமாக தான் நடைபெறுகிறது. இப்பொழுது நேரலையில் நடைபெறுவதால் பொதுமக்கள் எல்லோரும் சட்டமன்றம் எப்படி நடைபெறுகிறது என்பதை கவனித்து கொண்டு தான் உள்ளார்கள். அதாவது இந்த சட்டமன்றத்தில் அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர், புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா, அடுத்தது கலைஞர், அடுத்தது ஸ்டாலின், இப்பொழுது மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் போன்றவர்கள்லாம் இப்பொழுது இருந்த சட்டமன்றம் இது. அப்போல்லாம் என்ன கருத்து கேட்குறாங்களோ அந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு அதற்குரிய பதிலை அளிப்பது தான் சட்டமன்றம் சரியாக நடப்பதற்கும் சண்டை இல்லாமல் நடைபெறுவதற்கும் ஏதுவாக இருக்கும். எதிர்க்கட்சியினர் என்ன கேள்வி கேட்கிறார்களோ அதற்கு உரிய பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதில் வழங்குவது தான் நடைமுறை. ஏதோ ஒரு சில சமயத்தில் அதற்கு வேறு துறை மந்திரிகள் பதில் அளிப்பது உண்டு. ஆனால் தற்சமயம் நடைபெறும் சட்டமன்றத்தில் ஆதோ அர்ஜுனா அதிகமாக சட்டமன்றத்தில் கலந்து கொண்டு அதற்கு பதிலளிக்கும் போது தான் அது சண்டை மன்றமாக மாறுகிறது. ஏனென்றால் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிப்பது ஆதோ அர்ஜுனா தான். அதே இவர் நிர்மல்குமாரும் இடையில அதற்கு பதிலளிப்பார். ஆனால் சட்டமன்றம் முழுவதும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை அவர்களுக்கு சண்டை வர மாதிரி சில கருத்துக்களை பேசக்கூடிய வல்லமை ஆதோ அர்ஜுனுக்கு இருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. இது வருங்காலத்திற்கு சட்டமன்றத்திற்கு நல்லதல்ல. அதனால் இனி வருங்காலத்திலாவது சட்டமன்றமாக நடைபெற வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் கருத்து. அது